ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ் பற்றி பார்ப்போம். இது வந்து எதில் பார்க்குறோன்னா, நம்ம சோஷியல் இஷ்யூஸ் புக்கு வந்து நம்ம பாசிவா புக்கில் தான் வந்துட்டு இந்த டாப்பிக்கை வந்து இன்றைக்கி நம்ம கவர் பண்ண போகிறோம். ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ் அப்படின்னா என்னன்றதை பார்க்கலாம். மைனாரிட்டிஸ் அப்படிங்கிறதுக்கான ஒரு கிளியர் எக்ஸ்ப்ளனேஷனும் யூனிவர்சலாக அக்செப்டடான ஒரு கிளியரான டெஃபனேஷனும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் வந்துட்டு மைனாரிட்டிஸ்ன்னு யாரை வந்து சொல்கிறாங்கன்னா, ஒரு கம்யூனிட்டியை வந்து டோட்டலாக மைனாரிட்டிஸ் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. அதாவது ஒரு பாப்புலேஷன், ஒரு ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய பாப்புலேஷனில் 50% வந்து கம்மியாக இருக்காங்க அப்படிங்கிறவங்கள தான் மைனாரிட்டிஸ்ன்னு சொல்கிறாங்க. ஆஸ் பர் 2011 சென்சஸ் படி ரிலீஜியஸ் மைனாரிட்டி வந்து இந்தியாவில் 19.3% வந்து இருக்காங்க. அதாவது டோட்டல் பாப்புலேஷனில். தமிழ்நாடு டைரக்டரேட் ஆஃப் மைனாரிட்டிஸ் வெல்ஃபேர் வந்து 2007 வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து மொத்தம் 6 மைனாரிட்டிஸை சொல்லியிருக்காங்க. யார் யார்? முஸ்லீம்ஸு, கிறிஸ்டியன்ஸ், சீக்ஸ், புத்திஸ்ட், பார்சிஸ் அண்ட் ஜெயின்ஸ். ஜெயின்ஸ் வந்து 2014 தான் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து 5 தான் இருந்தாங்க. 2014 தான் வந்து ஜெயின்ஸை வந்து மைனாரிட்டிஸாக ஆட் பண்ணியிருக்காங்க. ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ்டு பை ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ். முதல்ல மைனாரிட்டிஸில் 2 வகையாக இருக்குது. ஒன்று வந்து லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ் அண்ட் ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ். இதில் லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸுங்கிறவங்க ஒரு மொழியை பேசுகிறவங்க. ஓகே, லிங்குவிஸ்டிக்னாலே ஒரு மொழி அதை தான் குறிக்கும். லேக் ஆஃப் ரெப்ரசன்டேஷன் இன் எஜுகேஷன் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட். அவங்களுக்கு வந்து போதுமான ரெப்ரசன்டேஷன் இல்லைங்கிறத சொல்லியிருக்காங்க. இன்க்ரீஸிங் வயலன்ஸ் அண்ட் மாப் லிச்சிங். அவங்களுக்கு எதிரான வயலன்ஸ் அதிகமாகணும். மாப் லிச்சிங்ன்றது என்னென்னா, ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு ஆப்போசிட்டாக வந்து மக்கள் வந்து செயல்படுறது, ஒரு வயலன்ஸில் ஈடுபடுறது, அந்த குறிப்பிட்ட சமுதாயத்தினரை வந்து அடிக்கிறது, இல்லை அவங்களுக்கு ஏதாவது டார்ச்சர் கொடுக்கறது தான். லேக் ஆஃப் ரெப்ரசன்டேஷன் இன் பாலிடிக்ஸ். அதாவது அரசியலில் அவங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் சோஷியல் டிஸ்கிரிமினேஷன் அண்ட் ஐடென்டிட்டி இஷ்யூஸ். அவங்க வந்து சமுதாயத்தால் நிறையா டிஸ்கிரிமினேஷனை சந்திக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. லேக் ஆஃப் கிளியர் டெஃபினேஷன் அண்ட் லேக் ஆஃப் செக்யூரிட்டி. அவங்களுக்கு செக்யூரிட்டி இல்லை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. வெல்ஃபேர் ப்ரோக்ராம்ஸ் ஃபார் ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ். என்னென்ன வெல்ஃபேர் ப்ரோக்ராம்ஸ் வந்து இந்த மைனாரிட்டிஸ்க்காக வச்சுருக்காங்கன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து டேம்கோ, தமிழ்நாடு மைனாரிட்டிஸ் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் லிமிடெட். ஃபஸ்ட்டு நம்ம இந்த பாலிசிஸில் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வந்து அது எப்போ லான்ச் பண்ணாங்க, அதோட அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, அதுதான். அது 2 இருந்தாலே நீங்கள் நிறையா கொஷின்ஸ் வந்து அடிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இது லான்ச் பண்ணது வந்து August 31, 1999. அப்ஜெக்டிவ் வந்து டு ப்ரொவைட் லோன்ஸ் அட் லோவர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டு மைனாரிட்டிஸ். அவங்களுக்கான செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்காகவும் இன்கம் ஜென்ரேஷன் ஆக்டிவிட்டீஸ்க்காகவும். அதாவது வந்து இந்த மைனாரிட்டிஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து லோன்ஸ் வந்து கொடுக்கணும். பட் என்ன மாதிரி கொடுக்கணும்? லோவர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அவங்களுக்கு வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்பவே கம்மியாக கொடுக்கணும். அதே போல் அவங்க வந்து அது மூலிமா அவங்க வந்து செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட், ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறதோ இல்லை அது மாதிரி அவங்களுக்கு வந்து இன்கம் ஜென்ரேஷன் ஆக்டிவிட்டீஸ்க்கு அது யூஸ் ஆகிற மாதிரி. இதோட பெனிஃபிஷியரிஸ் யாருன்னா முஸ்லீமு, கிறிஸ்டின், சீக்ஸு, புத்திஸ்ட்டு, பார்சிஸு அண்ட் ஜெயின்ஸ். ஓகே, லோன் என்னென்ன லோன்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா, இண்டிவிஜுவல் டேர்ம் லோனு, இது அந்தளவுக்கு தேவையில்லை, தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் விராசாட் லோன், இது வந்து கிராஃப்ட் பர்சன்ஸ்க்காக கொடுக்குறாங்க. மைக்ரோ கிரெடிட் லோன், எஜுகேஷன் லோன். அப்புறம் இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம், பிரதான் மந்திரி ஜன் விகாஸ் கர்யாகரம். இது வந்து 2018. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, 2018ன்றது. இதோட அப்ஜெக்டிவ்ஸ் என்னென்னா, டு இம்ப்ரூவ் சோஷியோ எக்கனாமிக் கண்டிஷன். அவங்களோட சமூக பொருளாதார நிலையை வந்து உயர்த்தணும். ரெடியூஸ் இம்பேலன்ஸ். அதாவது இந்த பணக்கார ஏழை இல்லை வந்து ஒரு ரிலீஜனால் ஒருத்தவங்க வந்து கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறப்போ அந்த இம்பேலன்ஸை வந்து மெயின்டைன் பண்ணணும். டு இம்ப்ரூவ் த குவாலிட்டி ஆஃப் லைஃப் பை ப்ரொவைடிங் பேசிக் கம்யூனிட்டிஸ். அவங்களுக்கு அடிப்படை தேவைகள் கொடுக்கறது மூலிமா அவங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது. தி ஸ்கீம் இஸ் இம்ப்ளிமெண்டட் இன் த மைனாரிட்டி கன்சர்ன்ட் ஏரியாஸ் கிளாசிஃபைட் பேஸ்ட் ஆன் 2011 சென்சஸ். அதாவது என்னென்னா, 2011 சென்சஸ் படி ஒரு ஏரியாவில் மைனாரிட்டிஸ் அதிகமாக கான்சன்ட்ரேட் ஆகிருக்காங்கன்றப்போ அந்த மாதிரி ஏரியாவில் வந்து இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்து ஃபங்க்ஷன்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் சப்தவ் மண்டபா, தமிழில் வந்து சமுதாய கூடம்,
அடுத்து ரெசிடென்ஷியல் ஸ்கூல்ஸ் அவங்க தங்கி படிக்கிற மாதிரி, அப்புறம் ஸ்மார்ட் கிளாஸ் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கணும். கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஒர்க்கிங் உமன் ஹாஸ்டல்ஸ், அதாவது விமன்ஸ் வந்து ஒர்க்கிங் உமன்ஸ்க்கு ஹாஸ்டல் வேணும் அப்படிங்கிறது. அடுத்து அதுதான் நம்ம தோழி ஹாஸ்டல் இதெல்லாம் சொல்லுவாங்கள்ல, அது வந்து பொதுவாகவே ஒர்க்கிங் உமன்ஸ் ஹாஸ்டலுக்காக 2023-24 கொண்டு வந்தாங்கல்ல, சேம் லைக் தட் அதுதான். அப்புறம் ஃபண்ட் அலோகேஷன் வந்து சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட்டும் வந்து 60:40 ரேஷியோவில் பிரிச்சுக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து தமிழ்நாடு ஸ்டேட் மைனாரிட்டிஸ் கமிஷன், இது வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா இது வந்து தமிழ்நாடு கன்சிடர் பண்ணி வரனால இதை நம்ம நல்லா தெளிவாக ஞாபகம் வச்சுக்கணும். இது வந்து 1989 தான் கொண்டு வராங்க. 1989 இது லான்ச் ஆனது 1989. இதோட அப்ஜெக்டிவ்ஸும் சேஃப்கார்டிங் த ரைட்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் போத் ரிலீஜியஸ். இங்கே நல்லா நம்ம முக்கியமான பாயிண்ட் இதை நல்லா தெளிவாக கவனிச்சுக்கோங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே வெறும் மைனாரிட்டிஸ்ன்றது தான் சொல்லியிருந்தாங்க. இந்த தமிழ்நாடு ஸ்டேட் மைனாரிட்டிஸ் கமிஷனில் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க, இன்ட்ரெஸ்ட் ஆஃப் போத் ரிலீஜியஸ் லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதில் இந்த காம்போசிஷன் கொடுத்துருக்கிறத நம்ம பார்த்துக்கணும். ஒரு சேர்மனும் 8 மெம்பர்ஸும் இருப்பாங்க. அடுத்து அவங்களோட ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் டியூட்டிஸ். த ஸ்டேட் மைனாரிட்டி கமிஷன் ஹேஸ் கன்ஃபர்ட் வித் ஸ்டாச்சுட்டரி ஸ்டேட்டஸ் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆஸ் பர் தமிழ்நாடு ஸ்டேட் மைனாரிட்டிஸ் ஆக்ட் 2010. அதாவது தமிழ்நாடு ஸ்டேட் மைனாரிட்டிஸ் கமிஷன் ஆக்ட் 2010 படி அவங்களுக்கு வந்து ஸ்டாச்சுட்டரி ஸ்டேட்டஸ் வந்து கொடுத்துட்டாங்க வித் எஃபெக்ட் ஃப்ரம் ஆகஸ்ட் 2010. நம்ம வந்து இந்த ஸ்டாச்சுட்டரி ஸ்டேட்டஸ் வந்து இதை அடைஞ்சிட்டாங்கன்றதை தெரிஞ்சுக்கணும். இதோட கமிஷன் ஆக்ட் வந்து 2010ங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து டு எக்ஸாமின் அண்ட் எவாலுவேட் த வேரியஸ் சேஃப்கார்ட்ஸ் ப்ரொவைட் இன் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அண்ட் லாஸ் பாஸ்ட் பை த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் ஃபார் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் மைனாரிட்டிஸ். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவங்களோட வேலை என்னென்னா எக்ஸாமின் அண்ட் எவாலுவேட் பண்ணுவாங்க. எதை? சேஃப்கார்ட்ஸ் ப்ரொவைடட் பை கான்ஸ்டியூஷன், அதாவது அரசியலமைப்பு என்ன அவங்களை சேஃப்கார்ட்ஸ் கொடுத்துருக்கு, அதே போல் வந்து ஒரு ஸ்டேட் வந்து லெஜிஸ்லேச்சர் மூலயமா என்னென்ன லாஸ் பாஸ் பண்ணியிருக்காங்க, அவங்க வந்து எந்த அளவுக்கு மைனாரிட்டிஸை ப்ரொடெக்ஷனில் இருக்காங்க. டு மேக் ரெக்கமெண்டேஷன் டு த கவர்மெண்ட், என்ன பண்ணுவாங்க, ரெக்கமெண்டேஷன் பண்ணுவாங்க. யாருக்கு? கவர்மெண்ட்டுக்கு. வித் த வியூ டு என்ஷூர் எஃபெக்டிவ் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் சச் சேஃப்கார்ட்ஸ் அண்ட் லெவல். அதாவது வந்து இப்போ இந்த கமிஷன் வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுப்பாங்க. எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இந்த இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணியிருக்காங்க, இன்னும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத. டு மேக் ரெக்கமெண்டேஷன் ஃபார் என்ஷூரிங் மெயின்டைனிங் அண்ட் ப்ரொமோட்டிங் கம்யூனல் ஹார்மோனி. இவங்க வந்து அதாவது கம்யூனல் ஹார்மோனி, அதாவது வந்து நம்ம நாட்டில் வந்து பல வகையான ரிலிஜனை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அது ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அந்த பீஸ் வந்து மெயின்டைன் பண்ணும், அமைதியை வந்து மெயின்டைன் பண்ணும். அதுதான் சொல்லியிருக்காங்க. ஹார்மோனிங்கிறது வந்து ஒரு சரியான லெவலில் பீஸை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும், அமைதியை வந்து காக்கணும். அதுதான். அடுத்து முஸ்லீம் உமன் எய்டு சொசைட்டி. இது வந்து 2007 ஸ்டார்ட் ஆகுது. இதெல்லாம் அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை, சும்மா பேசிக்காக என்னங்கிறதோ ஜஸ்ட் ரீட் அவுட் பண்ணிக்கிட்டால் போதும். இதோட எக்ஸ் அஃபிஷியல் சேர்மனாக டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இருப்பாங்க. இது வந்து எல்லா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே இருக்கும் இந்த முஸ்லீம் உமன் எய்ட் சொசைட்டிங்கிறது. ட்ரைனிங் ஃபார் மேக்கிங் ஹேண்டிகிராஃப்ட்ஸு, டெய்லரிங்கு, ஃப்ளவர் ஒர்க்கு, ஃபுட்வேர்ஸு அண்ட் அதர் ட்ரைனிங்ஸ் அஸ் பர் ரெக்வயர்ட். ப்ரொவைட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், அதாவது உங்களுக்கு வந்து இந்த முஸ்லீம் உமன்ஸ்க்கு வந்து ஃப்ரீயாக வந்து ஹேண்டிகிராஃப்ட் பண்ண கற்றுக் கொடுக்குறது, டெய்லரிங், ஃப்ளவர் ஒர்க்ஸ், பூவை வச்சு எதாவது பண்ணுறது, அப்புறம் ஃபுட்வேர்ஸ் எப்படி பண்ணுறது, அதர் ட்ரைனிங்ஸ் எது தேவையோ அந்த மாதிரி பண்ணி கொடுப்பாங்க. ப்ரொவைட்ஸ் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் டு புவர், டிஸ்ட்ரிபியூட் அண்ட் ஏஜ்டு விமன்ஸ், முஸ்லீம் விமன்ஸ். அது என்னென்னா இந்த சொசைட்டி மூலயமா இவங்களுக்கு வந்து ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் கொடுப்பாங்க. புவராக இருந்தாலோ இல்லை விடோஸ் இருக்காங்கல்ல அவங்களுக்கு, அப்புறம் ஏஜ்டு முஸ்லீம் விமன்ஸ்க்கு ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸும் வந்து கொடுக்குறாங்க. அடுத்து கிறிஸ்டின் உமன் எய்டு சொசைட்டி. இதுக்கும் வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் வந்துட்டு எக்ஸ் அஃபிஷியல் சேர்மனாக இருக்காங்க. இதுவும் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் இருக்குது. டிஸ்ட்ரிபியூட் கிறிஸ்டின் விடோஸ் ஆர், இங்கே இதில் வந்து கைவிடப்பட்ட கிறிஸ்டின் விடோஸ் இருக்காங்களா அவங்களுக்கு வந்து மந்த்லி அசிஸ்டன்ஸ், மந்த்லி ஏதாவது அமௌண்ட் கொடுப்பாங்க. ட்ரைனிங் டு மேக் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் வந்து பண்ணுறதை கற்றுக் கொடுப்பாங்க. சர்வீஸ் டு ஸ்டார்ட் ஸ்மால் பிஸ்னஸ் ப்ரொவைடர், அதாவது சின்ன சின்ன தொழில்கள் செய்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து உதவி செய்வாங்க. அடுத்து ரிசர்வேஷன் ஃபார் முஸ்லீம்ஸ். இது வந்து நம்ம ரிசர்வேஷன் வந்து சீக்கிரமே நான் சொல்கிறேன். அதில் வந்து நம்ம இதை பற்றி தெளிவாக பார்ப்போம். ஸ்டார்டிங்கில் அதாவது 1950க்கு அப்புறம் எவ்வளோ ரிசர்வேஷன்ஸ் இருந்தது, அதுக்கப்புறம் தமிழ்நாடு ஸ்டேட்டில்
கலைஞர் பீரியடில் எவ்வளோ இருந்துச்சு, அதுக்கப்புறம் எம்ஜிஆர் சார் பீரியடில் எவ்வளோ இருந்துச்சு, எல்லாமே நம்ம தெளிவாக பார்க்கலாம். இப்போ வந்து இதை வந்து பேசிக்காக நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். சின்ஸ் 2007 3.5% ரிசர்வேஷன் ஹாஸ் பீன் ப்ரொவைடட் இன் எஜுகேஷன் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட். அதாவது முஸ்லீம்ஸ்க்கு வந்து 3.5% வந்து இடஒதுக்கீடு ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க. இதில் எஜுகேஷன் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் நல்லா தெரிஞ்சுக்கணும். எஜுகேஷன் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட்டில் 3.5% ரிசர்வேஷன் வந்து அவங்களுக்கு உண்டு. அடுத்து எஜுகேஷன் ஸ்காலர்ஷிப் ஃபார் 9th and 10th கிரேட் வந்து அட்மிஷன் ஃபீஸ்க்காக 500ம் டியூஷன் ஃபீஸ்க்காக 3500ம் கொடுக்குறாங்க. இது ஜஸ்ட் சும்மா தெரிஞ்சுக்கிட்டால் போதும், நம்ம பைகாட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஃபார் 11th 12th கிரேடுக்கு 7000 கொடுக்குறாங்க to 10,000 வரைக்கும். அப்புறம் பிஜி யூஜி கோர்ஸு 3000, அப்புறம் ரிசர்ச் அதாவது பிஹெச்டிலாம் பண்ணுறாங்கல்ல அதுக்கு வந்துட்டு 12,000 கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. தென் ரூரல் கேர்ள்ஸ் இன்சென்டிவ்ஸ் ஃபார் மைனாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் லான்ச்டு வந்துட்டு 2022-2023 அப்ஜெக்டிவ் டு என்கரேஜ் த எஜுகேஷன் ஆஃப் ரூரல் கேர்ள்ஸ். அதாவது வந்து கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய கேர்ள்ஸ்க்கு வந்து என்கரேஜ்மெண்ட் கொடுக்கறதுக்கும் ரெடியூஸ் ட்ராப் அவுட், அதாவது வந்து ட்ராப் அவுட்டுங்கிறது ஒரு பள்ளி படிப்பை வந்து அவங்க மேற்கொண்டுட்ருக்காங்க, இடையிலேயே அவங்க நிறுத்தப்படுறாங்க பள்ளி படிப்புலேருந்து, அதான் ட்ராப் அவுட். இடைநிறுத்தத்தை வந்து தடுக்கிறதுக்காகவும் ரூரல் கேர்ள்ஸை வந்து எஜுகேஷனுக்காக என்கரேஜ் பண்ணுறதுக்காகவும். இன்சென்டிவ்ஸ்ன்னு பார்த்தா சேம் அதே தான். 3rd standard to 5th standard 500, தென் 6th ஸ்டாண்டர்டுக்கு வந்து 1000 தராங்க. அப்புறம் உலிமாஸ் அண்ட் எம்ப்ளாயீஸ் வெல்ஃபேர் போர்டு. உலிமாஸுங்கிறது யாருன்னா வந்து நம்ம முகல் பீரியட்ஸ்லலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க உலிமாஸ்ன்னு சொல்லிட்டு. அதாவது அந்த கவர்மெண்ட் நடக்குதுன்னா அதுக்கு பின்னாடி நின்று மினிஸ்டர்ஸ் மாதிரி அந்த கிங்குக்கு வந்து என்னென்ன சப்போர்ட்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் முக்கியமான டிசிஷன்ஸ் அதில் வந்து முக்கியமான இடத்துல இருப்பாங்க. அதையும் நம்ம பார்ப்போம், ஹிஸ்ட்ரிஸும் கம்மிங் கிளாஸஸில் பார்க்கலாம். தென் எம்ப்ளாயீஸ் வெல்ஃபேர் போர்ட் 2009 மினிஸ்டர் ஆஃப் மைனாரிட்டிஸ் வெல்ஃபேர், அதாவது இது சேர்மன் வந்து மினிஸ்டர் ஆஃப் மைனாரிட்டிஸ் வெல்ஃபேர் தான் வந்து இந்த இதுக்கு வந்து இந்த உலிமாஸ் அண்ட் எம்ப்ளாயீஸ் வெல்ஃபேர் போர்டுக்கு வந்து சேர்மனாக இருப்பாங்க. ஓகே. அசிஸ்டன்ஸ் ப்ரொவைடர் வந்து எஜுகேஷனுக்காக 6000, மேட்ரனிட்டி அதாவது குழந்தை பிறப்பு அந்த இதுக்காக 6000, மேரேஜ்க்காக 3000 to 5000, தென் ஓல்டேஜ் பென்ஷனுக்காக 1200, அப்புறம் என்ன ஆக்சிடென்ட் ரிலீஃப்காக 10,000 to 1 lakh வரைக்கும் கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் முக்கியமான வேறு எதாவது ப்ரோக்ராம்ஸ் என்னென்னா ப்ரைம் மினிஸ்டர்ஸ் நியூ 15 point ப்ரோக்ராம், தமிழ்நாடு வக்ஃப் போர்ட், அடுத்து தமிழ்நாடு ஸ்டேட் ஹஜ் கமிட்டி, அடுத்து ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ட் ஃபார் ஜெருசலேம் பில்கிரிமேஜ். அதாவது இந்த ஜெருசலேம் போவாங்கல்ல யார் நம்ம கிறிஸ்டின்ஸ் வந்து ஜீசஸ் பிறந்ததாக கருதப்படுற இடம் ஜெருசலேம். அங்கே போகிற பில்கிரிமேஜ்னால் அங்கே வந்து பயணம் போகிறாங்கல்ல, யாத்திரைக்காக போகிறாங்கல்ல, அவங்களுக்கு வந்து 35,000 கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, அவ்வளோதான். இதில் முக்கியமான பாயிண்ட்ஸ்னால் மைனாரிட்டிஸில் அவ்வளோதான். இது வந்து நமக்கு தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்குது இல்லையா, அதில் இருக்க முக்கியமான இதுக்கும் ஸ்கீம்ஸ்க்கும் நமக்கு செட் ஆகிடும். தென் வந்து நம்ம பாலிசிஸும் இதுக்குள்ளேயே பார்த்துட்டோம். இது ரொம்பவே முக்கியமான புக்கு இந்த சிவான்ற புக்கு. லாஸ்ட் டைமே இதில் வந்து 30+ கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க Group 1க்காக. தென் இதை படிச்சுக்கிட்டால் இந்த புக்கை வந்து நம்ம ஓரளவுக்கு படித்து வச்சுக்கிட்டோன்னா நமக்கு Group 2க்குமே யூஸ் ஆகும். ஓகே, தேங்க்யூ ஃபார் மோர் டீட்டெயில்ஸ். கண்டிப்பாக கனெக்டடில் இருக்கேன். நம்மளோட சேனல் வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனிமேல் நம்ம ரெகுலராக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. என்ன டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் சார்ட் அவுட் பண்ணுவேன். தேங்க்யூ buddies. தேங்க்யூ.